இந்த படத்துல வடிவுக்கரசி, திலீபன், சிங்கம்புலி, கஜராஜா, ஆனந்த் நாக், அபர்ணா, மாஸ்டர் கன்ஷியா, பேபி ஷாண்ட்ரியா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. விஜயகுமாரன் இயக்கத்துல எல்லாருக்கும் வணக்கம். நான் கிராணி படத்தோட டைரக்டர் விஜயகுமாரன். இந்த படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகி எங்களுக்கு இந்த படத்தில் முக்கியமான ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, பத்திரிகை ஊடகங்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டு. எல்லா ஊடகமும் எங்களுக்கு டெக்கன் சானிக்கல், தினகரன், தந்தி, அத்தனை நாளிதழ்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. செல்லையா பாண்டியன் இசையில விஜயா மேரி யுனிவர்சல் மீடியா சார்பில் விஜயா மேரி தயாரிச்ச படம் தான் கிராணி. கேரளா தமிழ்நாடு பார்டர்ல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு கொடூரமா கொலை செய்யப்படுறா. இந்த கொலை வழக்க விசாரிக்கிறதுக்கு காவல்துறை அதிகாரியா திலீபன் இறங்குறாங்க. அந்த சந்தோஷமா இருந்தோம். எங்களோட நண்பர் திரு ஜான் அமலன் சார், அவங்க இந்தியன் மீடியா ஒர்க் சார்பாக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. எங்கிட்ட கேட்டிருந்தார், நீங்கள் என்ன படம் பண்ணியிருக்கீங்க விஜய் சார் இப்போ அப்படின்னு. கிராணி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கேட்டார். சார் இது ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஒரு ஹாரர் மூவி பண்ணியிருக்கோம் சார், ஹாரர் த்ரில்லர், சின்ன பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருக்கு ஒரு துப்பு கிடைக்குது. அதை வச்சு விசாரணையை துரிதப்படுத்துறாரு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஆனந்த் நாக் அவங்க ஒய்ஃபு 2 குழந்தைங்களோட லண்டன்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னோட பூர்வீக வீட்டுக்கு கூடி வராங்க. அப்போ சார் சொன்னாரு, சார் எனக்கு ஒரு யோசனை தோணுது, சின்ன பசங்களுக்கு நீங்க ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அந்த பெட் டைம் ஸ்டோரி சொல்றதுக்கு அப்பா அம்மா கூட இருக்கிற பசங்களுக்கு எல்லாருமே ஓகே, அப்பா அம்மா கூட இருந்து வளர முடியாத பசங்களுக்கு யார் சார் சொல்லுவான்னு கேட்டாரு. எனக்கு என்ன சொல்றாருன்னு புரியல. அப்போ சொன்னாரு, நான் நம்ம இந்திய அரசாங்கத்தால் நடக்கப்படுற ஆர்ஃபனேஜ்லேருந்து பசங்களை வர சொல்கிறேன், அந்த காப்பகத்துலேருந்து பசங்களை வர சொல்கிறேன், அவங்க இதை பார்க்கட்டும், சின்ன பசங்க என்ஜாய் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க, இது மாதிரியான சந்தோஷங்கள் கிடைக்காம, அவங்களுக்காக ஒரு ஷோ போடலாம் சார்னு கேட்டார். அந்த வீட்டோட புனரமைப்புங்கிற ஆல்டர் வேலையெல்லாம் தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வயசான அம்மா மயங்கி விடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் அந்த பாட்டியை பார்த்துட்டு இந்த பாட்டியை பத்தின பயங்கரமான கதையெல்லாம் சொல்றாரு. முதல்ல ஊர் தலைவர் சொன்னதெல்லாமே கண்டுக்காம விட்டுறாரு ஆனந்த் நாய்க். அப்புறம்தான் அந்த மூதாட்டி தன்னோட வீட்டோட முந்தைய ஓனர்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவரை பற்றி கேள்விப்படுற தகவல் எல்லாமே அதிர்ச்சிக்குரியதாக இருக்குது. ஆனந்த் நாக்க பயமும் பதற்றமும் பத்திக்குது. ஸோ அவங்களுக்காக கோயம்புத்தூர் பிவிஆரில் ப்ரோசன் மாலில் இன்னைக்கு அந்த ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஜான் அமலன் சாருக்கு. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பசங்க இந்த படத்தை பார்த்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது இப்போ கடந்த எல்லா ஷோக்களையுமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சின்ன பசங்க பெரியவங்களும் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷோவை அந்த பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த கிரானிக் பாட்டி குழந்தைங்களை கொன்று அவங்க இதயத்தை பறிக்க நினைக்கிற திட்டம்லாம் இருக்கு. ஷோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இப்ப பார்த்திருப்பீங்க, இந்த படத்துல வடிவுக்கரசி அம்மா தான் முக்கியமான கதாபாத்திரம். கிராணி டைட்டில் ரோல் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையான ஒரு மேக்கப் போட்டு எல்லாரும் பயமுறுத்துற, அருணாச்சலம்ல வேதவழியா அவங்க எப்படி பயமுறுத்தினாங்களோ அந்த மாதிரி 1000 மடங்கு இந்த படத்துல உற்சாகியா எல்லாரையும் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த படத்துல திலீபன் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. விஜயா மேரி மேடம் தான் விஜயா மேரி யூனிவர்சல் மீடியா சார்பாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம அனந்தநாத் சார், நம்ம நரேந்திரன் எல்லாருமே இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே நான் இந்த ஷோ அந்த குழந்தைகளுக்காக, காப்பகத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நடத்துறோம்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் சென்னையில இருந்து கிளம்பி இன்னைக்கு என் கூட வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விசாரணை அதிகாரியான திலீபனுக்கு மூதாட்டி பற்றி கேள்விப்பட்டு ஆனந்த் நாக் வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் நடக்கிற பரபரப்பான பயங்கரமான சம்பவங்களை வச்சு உச்சக்கட்டத்தை நோக்கி போற படம் தான் கிராணி. ஆமா, எல்லாருமே இப்ப இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து மியூசிக் எக்ஸ்ட்ரானரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக்கை தான் பயங்கரமா பயமுறுத்திருக்கீங்கன்றத சொல்லியிருக்காங்க. செல்லையா பாண்டியன் சார் இந்த படத்துக்கு, அவர் வந்து இங்க இல்ல, யூஎஸ்ல இருக்காரு. அவர் அமெரிக்கால இருந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணதுனால எல்லா தியேட்டரும் மியூசிக்ல அதிர்ந்து. வீட்டுக்கு போனா கூட அந்த சாங், அந்த தாலாட்டு பாட்டு உச்சி கழுவி வருவான்ற அந்த சாங் வந்து எல்லாருக்கும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது செல்லையா பாண்டியன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுங்க. பாட்டி கதை சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். அதே பாட்டி
கொலை செஞ்சு, அதுவும் சின்ன பசங்களையா பார்த்து கொலை செய்யறத பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு கதை தான் இது. ஆக்சுவலா வந்து இது மந்திர தந்திரங்கள் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணா நம்ம குழந்தைகளுக்காக தான் அதெல்லாம் அந்த காலத்துல சொன்னோம். இப்ப பெரியவங்க நம்ப ஆரம்பிச்சாங்கன்றது அப்படி விஷயம். அந்த மாதிரி கதைகள் நம்ம குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காகவும் குழந்தைங்களை வெளிப்படுத்துறதுக்காகவும் நம்ம அம்புலி மாமா, பாலமித்ரா, சந்தமாமா மாதிரி புஸ்தகங்கள் அதை தான் படிச்சோம் அந்த காலத்துல. அது இன்னைக்கு மிஸ் ஆகுது. அந்த பசங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கலன்றதுனால தான் இந்த படமே பண்ணேன். அப்படி ஒரு கதையை எடுத்து படமாக்கி இருக்காரு இயக்குனர் விஜயகுமாரன். ஒரு 100 அம்புலி மாமா புக்கை படிச்சா என்ன மாதிரி நாம அன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம், அதை இன்னைக்கு இருக்கிற பசங்க என்ஜாய் பண்ணுறதுதான் இந்த படம் பண்ணோம். இதுல வந்து வடிவுகரசி அம்மாவோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரானி அப்படின்ற அந்த டைட்டில் வந்து கிரானின்ற ஒரு கேம், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பயங்கரமான ஹாரர் கேம். அந்த கேம் நம்ம விளையாடும் போது ஒரு ரூமுக்குள்ளேயே போவோம். நம்ம கதவை திறக்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு கிரானி வந்து நம்மளை அடிச்சு கொண்டுரும், அந்த பாட்டி. அதை நான் சின்ன வயசுல நான் இந்த படம் முழுக்க முழுக்க என்னோட இளம் வயது அனுபவங்கள், என்னோட குழந்தை பருவ அனுபவங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு போனோட இந்த படம் பண்ணியிருக்கேன். அந்த கிரானி ஒரு பேக் ஸ்டோரி இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வடிவுகரசி அம்மாவோட கதை. முதல் மரியாதை படத்துல சிவாஜியோட மனைவியா வந்த அந்த வடிவுக்கரசியா இப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு பயங்கரமான கெட்டப்ல ஒச்சாயி கிளவியா வர்றாங்க வடிவுக்கரசி. பயமுறுத்துற மாதிரி ஒரு மேக்கப்ல நடிச்சிருக்கிற வடிவுக்கரசி ஆரம்பத்துல தன்னோட தள்ளாமையை வெளிப்படுத்தினாலும் பிறகு அவங்க செய்யற வெறித்தனமான சம்பவங்க பார்வையாளர்ல பீதி அடைய செஞ்சு அலற வைக்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் சரீர்னு மின்னல் வெட்டுற மாதிரி எதிரில வந்து நிக்கிறது, தான் எதிரில நிக்கிறவங்களை விட பெரிய உருவம் கொண்டு விஸ்வரூபம் எடுக்கிறது தான் படத்தோட 2ஆம் பாதி முழுக்க முழுக்க வடிவுக்கரசியோட ஆட்டம் தான். பேச்சுக்கு வேலையே இல்லை, செயல்களாலேயே மிரட்டுறாங்க. இதுவுமே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது தான். ஆனா ஜென்ரலா வந்து அந்த மாதிரி பேய் படங்கள், ஹாரர் படங்கள் வந்து ஒரு பயமுறுத்தத்துக்காக ஒரு வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த வீடே ஒரு கேரக்டர், அந்த வீடே பயங்கரமா பிளே பண்ணும். அந்த வீட்டுல பல அமானுஷ்யமான சம்பவங்கள் மட்டும் இல்ல, டெக்னிக்கலான சம்பவங்கள், அந்த கதவுகள் எப்படி மூடுது எப்படி திறக்குதுன்றதுலாம் வித்தியாசமா சொல்லியிருக்கோம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்கோம். அந்த வீடு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். கொலைக்கேச விசாரிக்க வந்திருக்கிற காவல்துறை அதிகாரியா வர்ற திலீபன், போலீஸ் கான்ஸ்டபிளா வர்ற சிங்கம் புலி, ஊர் தலைவர் கஜராஜ், ஹவுஸ் ஓனர் ஆனந்த் நாக், அவரோட ஒய்ஃபா நடிச்சிருக்கிற அபர்ணா, அப்புறம் குழந்தைங்களா வந்திருக்கிற குழந்தை நட்சத்திரங்கள் மாஸ்டர் கன்ஷியாம், பேபி ஷாண்ட்ரியா, இப்படி எல்லாரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்துல ஜொலிக்கிறாங்க. இது பேய் கதை இல்ல, மந்திர தந்திரங்கள் கற்பனை கலைஞ்ச ஒரு திகில் கதைன்னு சொல்லலாம். ஆமா, திலீபன் சார். ஆமா, வசனங்கள் வந்து கு கார்த்திக்னு அவர் ஒரு பாடலாசிரியர், உங்க எல்லாருக்கும் தெரியும். பேட்டை படத்துல எழுதியிருக்காரு, மாஸ்டர் படத்துல எழுதியிருக்காரு. அவரோட ஆல்பம் சாங்லாம் பயங்கர ஹிட். அவர் என்னோட நெருங்கிய நண்பர். இந்த படத்துல நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், ஏன்னா இது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட கிராமத்தோட பார்டர்ல நடக்கிற ஒரு கதைன்றதுனால அந்த ஸ்லாங்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், அந்த வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் முழுக்க முழுக்க சென்னை பையன், சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். அதனால நான் அவரோட துணையை எடுத்துக்கிட்டு நீங்க டயலாக் எழுதுன்னு சொன்னேன். அவர் வித்தியாசமான நிறைய வார்த்தைகள் கூட இந்த படத்துல டயலாக் எழுதிருக்கு. அதனாலதான் டயலாக் இந்த படத்துல பேசப்படுது. ஆக்சுவலி சொன்னா மணிகண்டன் வந்து இந்த கதையை கேட்கும் போது அவரு, சார் இது பயங்கரமா எடுக்கணும் சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டாரு. பயங்கரமா தான் எடுக்கணும், ஆனா நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு எடுக்கணும்னு சொன்னேன். நீங்க யாருமே நம்ம மாட்டீங்க, படம் பாத்தீங்கன்னா அவ்வளோ டெக்னிக்கல் ஷாட்ஸ், அவ்வளோ மூவ்மெண்ட் ஷாட்ஸ் இருக்கும். ஆனா அவர் மொத்தமா ஹேண்ட்லிங்ல கிம்பல் வச்சு அவ்வளவு ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷத்துல அந்த மனுஷன் பாவம் மொத்த ஷாட்டா எனக்கு மூமெண்ட்லயே இருக்கணும்னு கேட்டேன், அந்த மூமெண்ட்லயே பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட உழைப்பு தான் நீங்க பாக்குற அந்த கேமரா. முதல்ல கதை எங்கேயோ போற மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பாட்டி வடிவுக்கரசி வந்ததுக்கு அப்புறம் கதை டாப் கியர்ல பறக்குது. வடிவுக்கரசியோட பிளாஷ்பேக் வேறொரு வகையான விறுவிறுப்பான காட்சியா இருக்கு. ஒரு பழைய வீட்டுக்குள்ள நடக்கிற பரபரப்பான திகில் சம்பவங்களை பரபரப்பு குறையாம படமாக்கி இருக்காரு ஒளிப்பதிவாளர் ஏ மணிகண்டன். இசையமைப்பாளர் டாக்டர் செல்லையா பாண்டியன் இசையில பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கும் காட்சிக்கும் கூடுதலா உயிர்ப்பாக்கி இருக்கு. குழப்பம் இல்லாம காட்சிகளை கோத்திருக்காரு படத்தொகுப்பாளர் MS கோபி. ஆமா சார், அந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் ஆக்சுவலா என்னன்னா, நம்மளுக்கு அந்த குழந்தைகள் மேல ஒரு பரிதாபம் வரணும்ன்ற ஒரு காரணம் இருக்கும். அப்படி எனக்கு கதையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், கிளைமேக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னும் போது இவ்வளவு பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணிட்டோம். உச்சாய் கேரக்டர் வந்து
பயங்கரத்தோட எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்கள்ட்ட மாட்டிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அதனால அந்த 2 குழந்தைகளும் காது கேட்காத வாய் பேசாத 2 குழந்தைகளா நடிச்சிருக்காங்க. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு அந்த சைன் லாங்குவேஜ் எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்து இல்ல அவங்க சைன் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். தன்னோட தம்பி மாட்டிக்கிட்ட அந்த ஒச்சாய் கிட்ட மாட்டிக்கிட்டப்போ தான் தம்பிக்கிட்ட அவ சொல்லுவா, கதவு திறந்துதான் இருக்கு, நம்ம ஓடிடலாம்னு சொல்லுவான். அந்த ஷாட் வந்து எல்லாருமே ரொம்ப பேசினாங்க. அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுறான்னு நினைப்பாங்க, எங்களை விட்டுட்டு கேட்கற மாதிரி இருக்கும். அப்ப தம்பி கிட்ட சொல்லுவா, கதவு திறந்துதான் இருக்கு, ஓடிடலாம்னு சொல்லுவான். அந்த அந்த ஷாட் எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க. இல்ல சார், தியேட்டர்ஸ்ன்றது நாம வந்து சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இல்ல, பெரிய பட்ஜெட் படம் போது உங்களுக்கு வந்து பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. விஜய் சார் இருக்காரு, ரஜினி சார் இருக்காரு, அஜித் சார் இருக்காரு. இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸுக்கு பெரிய ஃபேன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு படம் கொடுக்கும்போது பெரிய நிறைய தியேட்டர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு தியேட்டரே காலி ஆயிடும். ஒரு விஜய் சார் படத்துக்கு இப்போ நாளைக்கே ஜனநாயகன் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவர் படத்துக்கு நம்ம கம்மியா தியேட்டர் கொடுக்க முடியுமா? மொத்த தியேட்டரை அவர்கிட்ட கொடுத்து வெளில நிக்க வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கு பொதுவா சொல்லப்படுற மாயஜால கதைகளை வச்சு இந்த படத்தோட திரைக்கதையை எழுதியிருக்காரு விஜயகுமாரன். திருப்தி அளிக்கிற ஒரு திகில் கதைய ஒரு மூதாட்டிய வச்சே அவர் சாத்தியப்படுத்தியிருக்காரு. வயசு எல்லாம் கடந்து 6ல இருந்து 60 வயசு வரைக்கும் ரசிக்கும்படியா இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் விஜயகுமாரன். மொத்தத்துல கிராணி திகிலூட்டும் பாட்டி. அதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களோட ரசிகர்களை திருப்திப்படுத்துறது அவங்க கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் பத்திரிகை மற்றும் உபயோகத்தினருக்கு வணக்கம். இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதையை உருவாக்குனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு த்ரில்லரான ஒரு பிலிம் இருக்குன்னா அவங்க என்ஜாய் பண்ணணும். சின்ன பசங்க பார்த்து சின்ன பசங்க எப்பவுமே வந்து பேயினா ரொம்ப பயமாவும் இருக்கும், ஆனா அதை பார்க்கணுன்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். அதை வந்து டைரக்டர் நிறைய விஷுவலாவும் சரி ஒரு நிறைய விஷயங்கள்ல இதை வந்து எடுத்திருக்காரு. அது வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஆர்ஃபனேஜ் பசங்களோட சேர்ந்து நான் பாக்குறோம்ன்றது இது வந்து அவங்களுக்கான படம் தான். அவங்க கூட சேர்ந்து பாக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பா கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு நான் நம்புறேன். இன்னமும் நல்ல ரீச் ஆகணும்னா உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை, பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் தேவை. நல்லா ரீச் பண்ண விட்டீங்கன்னா அந்த பசங்களுக்கான அந்த என்ஜாய்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும் நம்புறேன். தேங்க்யூ. ஆமா, அப்பவே நான் ஃபீல் பண்ணேன். அது டைரக்டர் சார் சொல்ல போகும்போதே சார் இது இப்போ ஏன்னா எனக்கும் அண்ணனுக்குமான கெமிஸ்ட்ரி, சினிமலனுக்குமான கெமிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துலதான் வந்து பிரேக் ஆகுது. இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த 2 கேரக்டரும் போனது சக்சஸ் ஆயிடும் சார் நினைச்சேன். அப்புறம் இதுல ரஃப்கால் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சார், பிளாஷ்பேக் வந்து நம்ம நரேன் தான் கூட ஆக்ட் பண்ணிருக்காரு. வடிவகர்சி அம்மாவோட ஹஸ்பண்டா ஆக்ட் பண்ணிருக்காரு. அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஆக்சுவலா இது வரைக்கும் நீங்க எல்லாம் கேட்காத ஒரு கதையா இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த காரணம் இருக்கு இல்லையா, அந்த ஒச்சி பாட்டியோட பேக் ஸ்டோரிக்கு அந்த காரணம் பலமா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி இது வரைக்கும் சொல்லாத ஒரு கதையா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்க கேட்காத ஒரு பிளாஷ்பேக் அதை பிரசன்ட் பண்ணது ரொம்ப ஏஐல நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா வந்துடும். இல்ல இவங்க யாருமே இது நடிகர்கள். கதைக்களம் புதுசு. கதைக்களம் புதுசுனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த கதைக்களம் புதுசு. ஏன்னா என்னோட ஏஜ்லயும் சரி நம்ம ஏஜ்ல நம்ம நிறைய இதுதான் பார்த்து வளர்ந்தோம். நிறைய நம்மளுக்கு அதான் சொன்னாங்க. புராணங்கள்ல இதிகாசம் எல்லாமே இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு இது புதுசா இருக்கும்ன்றதால இதை கொண்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பா போய் ரீச் ஆகும் நம்பிக்கை இருக்கு. இப்ப ஆயிருக்கு நல்லாவே. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயாங்கரி. ஃபர்ஸ்ட் படம் தான் எனக்கு கிராணி எடுத்திருக்கேன். டைரக்டர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து இந்த பக்கம் 2 பேரும் சேர்ந்து இதை முடிச்சிருக்கிறோம். இது மக்களுக்கு நல்லபடியா சேரணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தை வச்சுதான் நான் மத்தது என்ன பண்ணணும்னு தெரியாம தான் இருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஜான் சார் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அதனால இந்த படத்தை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து மீடியாக்காரங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி. ஆமா, ஆக்சுவலா நாங்க வந்து இதை ப்ரமோஷன் பண்ணணும். சென்னையிலேயே உட்காந்து நாங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம்.
எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான சிட்டி. தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர் இஸ் ஹார்ட். தமிழ்நாடுன்னு ஒரு நகரம் ஊர் வந்து இயங்கிட்டு இருக்குன்னா அதோட இன்ஜின் வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ இங்க வந்து நாங்க ப்ரமோஷன் பண்ணணும்னு நினைச்சோம். அது ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து ப்ரமோஷன் ஒரு மைண்ட் செட் மட்டும் கிடையாது. சார் வந்து டக்குன்னு அந்த வார்த்தையை சொன்னாரு, சார் நீங்க வந்து சின்ன பசங்களுக்கு ரசிக்கணும்னு ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க, அதுக்கு பேரண்ட்ஸ் கூட இருக்கிற பசங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரி கிடைக்கும், அவங்கள விட பேரண்ட்ஸ் கூட இல்லாதவங்களுக்கு இந்த பெட் டைம் ஸ்டோரி கிடைக்கணும், அதுக்கு நீங்க ஓகே சொன்னா நான் அந்த ஷோ போடுறேன்னாரு. அதுக்காக தான் நாங்க ஆக்சுவலி இங்க வந்திருக்கோம். இந்த படத்துக்கு நீங்க தான் கொடுக்குற ஆதரவு பார்ட் 2 பண்ணும். ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல மட்டும் அந்த உண்மையை சொன்னேன். பார்ட் 2ன்றது தான் மெயின் கதை. ஆக்சுவலி கிரானியோட பிளே தான் மெயின் கதை. இப்ப நம்ம பண்ணிருக்கிறது ரைஸ் ஆஃப் கிரானி. ஆக்சுவலி 2வதா பண்ணணும்னு நினைச்சுதான் இப்ப நாங்க முன்னாடி பண்ணிருக்கோம். அது வந்து ப்ரொடியூசர் எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லி இல்ல சார் ரைஸ் ஆஃப் கிரானி முதல்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது முதல் பண்ணிருக்கோம். கிரானிஸ் பிளே உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். எப்பவுமே சார் இன்னைக்கு இல்ல, நம்ம வந்து அவங்கள என்ன பொறுத்த வரைக்கும் சினிமான்றது அவங்களோட பிரச்சனைகளையோ இல்ல நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளையோ கேட்கறதுக்காக உள்ள வர்றதை விட அவங்க கொடுக்குற காசுக்கு ஒரு 2 மணி நேரம் அவங்க என்டர்டெயின் பண்ணணும். ஒண்ணு காமெடி படம் சொல்லி சிரிக்க வைக்கணும், இல்ல ரொமான்டிக்கா படம் சொல்லி அவங்க ரொமான்ஸ் மூடி கொண்டு போகணும், இல்ல இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் சொல்லி அவங்களை பயமுறுத்தணும். ஏதோ ஒரு உணர்வு அவங்க தன்னோட லைஃப்ல இருந்து வெளியில வந்து ஒரு 2 மணி நேரம் அனுபவிச்சு வெளில போகணும். அதுக்குதான் அவங்க அந்த 200 ரூபாய் 150 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டா பண்ணணும். சஸ்பென்ஸ் மூவி இன்னைக்கு இல்ல, எஸ்பா அலெக்சாண்டர் சாரோட பொம்மை படங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாள்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இன்னை வரைக்கும் இன்னைக்கு அந்த படத்தை பார்க்கலாம், பெரிய வரவேற்பு இருக்கும். புதிய பறவை சிவாஜி சாரோட படங்கள் ஆகட்டும், யார் நீ ஆகட்டும், அப்புறம் அந்த யார், இதெல்லாம் வந்து இன்னை வரைக்கும் நம்ம கோல்டன் மூவிஸ் எப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் அதெல்லாம் சஸ்பென்ஸ் மூவிஸ். கமர்ஷியல் மூவிஸை விட சஸ்பென்ஸ் மூவிஸ் காலம் கடந்து கொண்டாடணும். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச அதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கும்னா ஹாரர் படங்கள் வந்து ஒரு டைம்ல எக்ஸ்ட்ரீமா இருந்தது. நான் சொன்ன மாதிரி யார் மூவி ஆகட்டும், 13ஆம் நம்பர் வீடுலாம் கொலை நடுக்கிற படங்கள் அந்த காலத்துல நம்மளுக்கு. ஆமா, படம் பார்த்துட்டு படம் நம்மள 3-4 நாளைக்கு தூங்க மாட்டோம். பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஹாரர் படம் ப்ராப்பரா பண்ண முடியுமா ஒரு பயம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அதுல சப்போர்ட்டா வந்து காமெடி செய்து ஒரு ரன் த்ரூ ஹாரர். இப்போ ஹாலிவுட்ல பண்ணும்போது வெறும் 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் தான். 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துல ஒரு படம் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஹாரர் பண்றது ரொம்ப ஈஸி. 2 மணி நேரம் ஒரு ஹாரரை சஸ்டைன் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களை காமெடி கொண்டு வராங்க. அப்படி பண்ண படங்கள்ல காமெடி நல்லா பேசப்பட்டதுனால முழுக்க பேய காமெடி ஆக்கி இப்ப எல்லா பேயும் பார்த்தா தமாஷா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் முக்கியமா இந்த படம் பண்ணது அது ஒரு காரணம். ஒரு பியோர் ஹாரர் கொடுக்கணும், பியோர் த்ரில்லர் கொடுக்கணும், பியோர் சஸ்பென்ஸ் கொடுக்கணும், வேற ஒரு ஃபீல் கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த படத்தை தைரியமா பண்ணுது. அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலி ஹாரர் படம் இந்த படம் பண்றதுக்கு குறிப்பிட்ட சில படங்கள் உந்துதலா இருந்தது ஒண்ணு. அது வந்து மெயினா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஹிந்தியில தும்பாடுன்னு ஒரு படம் வந்துச்சு. வெரி லாங் பேக் வந்து ஒரு பியூர் ஹாரரா, ஒரு பியூர் காமிக்கல் கதையா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதோட மேக்கிங், அதோட கேமரா ஒர்க்கு, சவுண்ட் எஃபெக்ட்லாம் மிரட்டிடுச்சு அந்த படம். ஸோ எனக்கு வந்து தும்பாடு பார்த்த உடனே நான் நினைச்சிட்டேன் நாம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய சின்ன வயசுல அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல இல்லாத கிராமிய கதைகளா, பயமுறுத்துற கதைகளா, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அப்புறம் பரின்னு ஒரு மூவி இவங்க அனுஷ்கா மேடம் பண்ணியிருந்தாங்க, அதுவும் பயங்கரமா அசத்துச்சு அந்த படமும். ஸோ கண்டிப்பா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால தமிழ் அப்படி ஒரு படம். ஆமா ஆமா ஆமா, சார் அதுவும் வேணும் சார். ஒரு காட்டுல வந்து சிங்கமும் வாழும், புலியும் வாழும், தேனியும் வாழும், எல்லாருமே இருந்தாதான் அது காடு. இந்த நம்ம புக்ஸ் படிச்ச காலத்துல இன்னைக்கு நான் காமிக்ஸ் பத்தி பேசுறேன், பாலமித்ரா பத்தி பேசுறேன், சுபா, ராஜேஷ்குமார் சார் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதே பீரியட்ல பி ஜானகிராமன் எழுதிட்டு இருந்தாங்க.
பாலகுமாரன் சார் எழுதிட்டு இருந்தாங்க, ஜெயகாந்தன் சார் எழுதிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே கலந்து இருந்தாலும் இந்த சமூகம் கரெக்டா வாழ்ந்துருக்கும், கரெக்டா பேலன்ஸ்ல போகும். ஒருவேளை எல்லா கடையிலும் வெறும் பி ஜானகிராமனும் ஜெயகாந்தனும் வித்திருந்தாங்கன்னா அன்னைக்கு நாமள பயங்கர பூரிச்சு. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம அதிகப்படுத்திட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் ராஜேஷ்குமார் மட்டுமே எழுதியிருந்தால், பட்டுடுவார் மட்டுமே எழுதியிருந்தா உணர்வுகள் நம்ம தொலைச்சிருக்கோம். இது ரெண்டும் இருந்ததுனாலதான் நாம இன்னைக்கு பக்குவப்பட்டு ஒரு நல்ல சமூகமா இருக்கும். அந்த மாதிரி சினிமாலையும் அவங்களும் வேணும், இவங்களும் வேணும். சுந்தர்சி சாரும் வேணும், மாரிசந்திரா சாரும் வேணும், வெற்றிமாறன் சாரும் வேணும். எல்லாரும் இருந்தாதான் சினிமாவா இருக்கு. இந்த நான் வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்த எல்லாருமே நான் விகடன்ல ஒர்க் பண்ணிருக்கேன், சீரியஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அங்க எனக்கு காஸ்டிங் ஒரு நல்ல பேர் எப்பவுமே. நான் ஒரு கதையை நான் ஒன்லைன் படிக்கும்போது, ஏன்னா நம்ம பட்டுவர பரத் சுசிலா படிக்கும்போது நம்மளுக்கு பரத் சுசிலானா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஐடியா இருக்கு. ராஜேஷ்குமாரோட விவேக் படிக்கும்போது, பொன்னியின் செல்வன்ல இருந்த வந்தியத்தேவனை நம்ம படிச்சப்ப நம்மளோட இமேஜினேஷன் வேற. அது ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரோட மனசுல ஒரு வந்தியத்தேவன் இருந்திருக்காங்க இல்லையா. ஒரு காலத்துல எம்ஜிஆர் சாரா இருந்திருப்பாங்க, ஒரு காலத்துல கமல் சாரா இருந்திருப்பாங்க, இப்ப காப்பி சேர்க்கலாம். அந்த மாதிரி என்னோட கதையை எழுதும்போது எனக்கு வந்து அந்த இமேஜினேஷன், இந்த கெட்டப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட தெரியுமா சரியா யார் பொருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அப்ரோச் பண்ணேன். அவங்க எல்லாருமே எனக்கு உடனே ஓகே சொன்னாங்க. நான் நிறைய ஆர்டிஸ்ட் தேடல. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நம்ம வந்து போய் இப்போ விலிமன் சார் கூட நினைச்சிருக்கலாம், கஜராஜா சார் நினைச்சிருக்கலாம், சுந்தரமூர்த்தி சார் நினைச்சிருக்கலாம், வடிவமா நினைச்சிருக்கலாம். நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க, நம்ம ஓகே சொன்னாலும் நம்ம வைக்கிறாங்க. சத்தியமா அது கிடையாது. இவங்கதான் இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கேட்டேன். கேட்ட உடனே அவங்க ஒத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம். அதனால அவங்க இந்த கேரக்டர் இவங்க தான் உட்காந்தாங்க. உற்சாகி கல்வியை வந்து வடிவகர் சிம்மாவை தவிர வேற யாராவது பண்ணிருக்க முடியுமானா வாய்ப்பே இல்லை. டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் முழுக்க அவங்களாலதான் இந்த படம் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் இந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அதுவும் இங்க கோயம்புத்தூர்ல பசங்களுக்கு போடுறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ரொம்ப பெருமையும் இருக்கு. தேங்க்யூ. வணக்கம் கோயம்புத்தூர். என் பேர் நரேன். ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்கேன், ஹீரோவா ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பிலி ரிசீவ் பண்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அம்மா அண்ட் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர், கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதை வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்ல வந்து கிட்ஸ் வந்து பாக்குறாங்க. அது ரொம்ப ஹாப்பியா நாங்க வந்து லிசன் பண்றதுக்கு இங்க வந்திருக்கோம். அண்ட் அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்கு நாங்க தெரிஞ்சுக்கலாம் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் போய் பாருங்க. தேங்க்யூ. சரி, ஹாரர் மூவி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிருக்கேன். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. ஹாரர்ன்றது வந்து நம்ம ரியல் லைஃப்ல பார்த்தா ஒரு பயம் என்று தெரியும். இப்போ ரியலாவே நம்ம நடிக்கும் போது அந்த பயத்தை ஃபீல் பண்ணா மட்டும் தான் அந்த ஒரு பயம் நல்லா ஒரு வெளியே வரும்னு ஒரு ஃபீலே நல்லா தெரிஞ்சுது. நிறைய பேர் கதை கேட்டிருக்கோம், வெளியே பேய் கதை இங்க அங்கன்னு நம்ம பசங்க சர்க்கிள் பேசிட்டு இருக்கோம். அது இல்லாம ஒரு சினிமாவா நம்ம பண்ணும் போது அதோட வலி அதோட வலி நேச்சர்ல பயமா தெரியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச்.